நீங்கெல்லாம் நினைச்சீங்கல்ல ஒரு மாற்றம், நினைச்சீங்கல்ல அந்த மாற்றம் வேணும்னா நீ உள்ளாட்சி தேர்தலையும் விசில் அடிச்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நான் ஓட்ட போட்டேன், என் வீட்டை இடிச்சுட்டாங்கன்னா விஜயண்ணா அப்படின்னு ரீல்ஸ்லயே கோரிக்கை. இதை தாண்டி இன்னொரு விஜயண்ணா உங்களுக்கு தான் நான் ஓட்ட போட்டேன், ராத்திரி முழுக்க கரண்ட் இல்லைன்னு வீட்டு வெளியில நிக்கிறேன், சரி கரண்ட் இல்லை இந்த மாசம் 200 யூனிட் கீழே தான் வரும், அப்ப நான் ஈவி பில்ல கட்ட வேணாம்னா 4000 ஓவாவை கொடுக்குறான்னா என்னடா அது உனக்கு தான் நான் ஓட்ட போட்டேன், குழந்தையோட ராத்திரியில நிக்கிறேன்னு கோரிக்கை. விஜயண்ணா நான் உங்களோட பெரிய ரசிகன்னா, என் பொண்ணை ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என் மருமகன் என்னை வாயிலே குத்துறானா, ஒரு மாமியார் கூட மட்டுமறியாத பக்கமா அடிக்கிறானா, உடனே சிங்கப்பெண்ணை அனுப்பி வைங்கண்ணா, நான் சிங்கப்பெண்ணு கேட்டா அனுப்ப மாட்டாங்கண்ணா, நீங்க சொன்னா அந்த சிங்கப்பெண்கள் வருவாங்கண்ணா, மாமியார் மருமக சண்டை கூட கூப்பிட வராதவரா இருக்கு. அப்படி என்னன்னா நீங்க தாய் மாமா, என்னன்னா நீங்க சித்தப்பா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க, உரிமையா கேட்கறாங்க. பதில் சொல்லுங்க. மாமன்னன் படத்துக்காக அரசு செலவுல இருந்து விளம்பரம் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரே ஒரு டேட்டா சொல்லட்டும், இந்த ஊடக தொழில விட்டே ஓடிடுறேன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 3 வகையான நரேட்டிவ்கள் அமைச்சர், எம்எல்ஏக்கள், முதலமைச்சர் மூலியமாவே இன்னைக்கு அப்படியே செட் பண்ணப்படுது. அதுல என்னன்னா, ஒரு அமைச்சர் யாருன்னு தெரியும்ல, குழந்தைக்கு ஆஸ்பத்திரியில இந்த மாத்திரையை நசுக்கி கொடுத்தாங்கன்னு நசுக்குனாப்புல அமைச்சர் சரத், அப்படி சொன்னாதான் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா யாரும் தெரியாது. அந்த அமைச்சர் சொல்றாப்புல, எங்களுக்கு ஆட்சியவே நடத்த முடியல, நான் நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட என்னால எதுவுமே செய்ய முடியல. யாரு அவர்? அமைச்சர். யாரா தடுக்கிறா அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு முதலமைச்சரா இருக்கணும், இல்ல அதிகாரிகளா இருக்கணும், இல்லைன்னா மத்திய அரசாங்கத்துல இருந்து எவனாவது ஒருத்தன் கட்டைய போடணும். அப்படிதான் இருக்கும். இந்த 3 தவிர வேற யாராலையும் அமைச்சரோட பணியை தடுத்து நிறுத்துறதுக்கு அதிகாரமே கிடையாது. முதலமைச்சரா கூட வச்சுக்கலாம். அவர் புலம்புற, என்னால நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், நல்லதுன்னா நான் பவுடர் எல்லாருக்குமே வீட்டுக்குள்ள போய் பவுடரை போன்லயே அரைச்சு கொடுக்கணும்னா, இது அப்படி இல்லை. பொதுவாவே ஒரு வீடு விட அதான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அழுதுகிறாப்புல. ஏதோ ஒண்ணு சொல்ல போறாருன்னு நினைச்சா லோக்கல்ல இருக்க கவுன்சிலர் கட்டைய போடுறாங்களா, இவரால செய்ய முடியலையா? எனக்கு புரியல. இவர் சார் அமைச்சர், சார் ஒரு அமைச்சரு, இவர் வேலை செய்யலான்னு போகும்போது கவுன்சிலர் இப்படி என்ன நான் கவுன்சிலருன்னு கட்டைய போடுறாராம் இவரு அப்படின்னு பயந்து வந்துட்டாராம். இந்த கேட்கிறவன் கேனேன்னா கேரம் போர்டை கண்டுபிடிச்சது வரும். அப்ப என்னன்னா, அதனால நீங்க வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்லையும் நீங்க எங்க ஆளுங்களே நிப்பாட்டினாதான் நாங்க ஏதாவது செய்யணும்னு நாங்க ஆவலோட இருக்கோம். அப்பதான் நான் பவுடர் இந்த மாத்திரையை அரைக்கிறதுக்கு ஒரு குழம்பு மிஷினை கையில வாங்கி வச்சுக்கிட்டு குழந்தைக்கு கொடுக்கணும், என்னால மாற்றத்தை கொடுக்க முடியலன்னு புலம்பி தள்ளுறாப்புல. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு கவுன்சிலருக்கு மிரட்டுறதுக்கு, கவுன்சிலர் எல்லாம் மிரட்டுற அளவுக்கு நீங்க அடிபணிஞ்சு போறீங்கன்னா தயவு செய்து ராஜினாமா பண்ணிட்டு போயிரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னார் தொகுதியில இருக்க இந்த வார்டு கவுன்சிலர் தான் எனக்கு இப்படி ஒரு கட்டைய போடுறாப்புலன்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஆதாரத்தோட சொல்லுங்க. தாவேகா நிர்வாகிகளே, தொண்டர்களே, குஞ்சுகளே எல்லாருமே கேட்டுக்கங்க. அதாவது கவுன்சிலரால டைரக்டா ஒரு நிதியை எடுத்து சைன் பண்ணி எடுத்து அந்த தொகுதிக்கு ஏதாவது செய்ய முடியுன்றதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கல்ல. எந்த வார்டு, என்ன பணி தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு, அந்த கவுன்சிலர் யாரு, இவர் என்ன பணியை போய் மேற்கொள்ள போனாரு அப்படின்னு டீட்டெயில் கேட்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு சம்பவமாவது அவர் சொல்லணும். அப்பனாதான் அது ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும். அப்படின்னா எதுக்கு அடி போடுறதுன்னா, உள்ளாட்சி தேர்தலுக்கு இப்பவே எங்களை நாட்டுக்கு எங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சீனை போடுறது. எப்படி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வீட்டு வாசல்ல ஏதாவது பூனை குறுக்கா போச்சுன்னா திமுக பூனை விட்டுருச்சுன்னு அழுதாங்களோ, அதே மாதிரியே அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்ல, மிரட்டினாங்கள பத்திரிகையாளர்கிட்ட அந்த அமைச்சர் நம்ம அக்கா கீர்த்தனாவை கூட இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்கெல்லாம் நினைச்சீங்கல்ல ஒரு மாற்றம், நினைச்சீங்கல்ல அந்த மாற்றம் வேணும்னா நீ உள்ளாட்சி தேர்தலையும் விசில் அடிச்சு ஓட்டு போடுங்க. அப்பனா எங்களால சட்டமன்ற தேர்தல எங்களால மாற்றத்தெல்லாம் ஒன்றும் கிளிக்க முடியாது. அப்ப அது ஒரு புருடா, உள்ளாட்சி தேர்தலையும் எங்களை நிப்பாட்டுங்க, அப்பனாதான் நாங்க கொண்டு வருவோம்னு ஒரு உருட்டுவாங்க. அப்புறம் அந்த உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க எல்லாரையுமே மேயர், எம்சி எல்லாரையும் ஆக்கி விட்டுருங்க. அடுத்து என்ன தெரியுமா கொண்டு வருவாங்க, நாங்க நினைச்சோம் செய்ய முடியல, எம்பி எங்கிட்ட இல்ல, எம்பி இருந்துச்சுன்னா நாங்க எம்பி செஞ்சிருவோம், எங்களை எம்பி ஆக்குங்கன்னு. சரி நாமளும் எம்பி ஆக்கிடுவோம், ஒரு மாற்றத்தை வேணும்னு சொல்லி எம்பி ஆக்கி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன்.
எங்களுக்கு கால அவகாசமே பத்தல, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு மறுபடியும் சட்டமன்றத்துல சிம்பத்தியை கிரியேட் பண்ணக்கூடியது. இந்த உள்ளாட்சி தேர்தலுக்காகத்தான் இப்ப எல்லா அமைச்சர்களும் சொல்லி வச்ச மாதிரியே வேலையை நகர்த்துறாங்க. இது ஒரு நரேட்டிவ். அடுத்த நரேட்டிவ் என்ன அப்படின்னா, இப்ப நடக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் மூடி மறைக்கிறதுக்கு முக்கியமா டீலிமிட்டேஷன் வரப்போகுது. அதுக்கான எல்லாமே நடக்குது. அப்படிதான் ஒரு பதற்றமான சூழல். இப்ப இதெல்லாம் யாரும் பேசக்கூடாது, மாநில அரசாங்கம் வக்கத்து போன அரசாங்கம்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜனநாயகனை கொண்டாடு. நீங்க ஜனநாயகனை கட்சிக்காரனை கொண்டாட சொல்லுங்க, ரசிகனை கொண்டாட சொல்லுங்க, தொண்டனை கொண்டாட சொல்லுங்க, எவனை வேணாலும் கொண்டாட சொல்லுங்க. ஒரு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட போய் தியேட்டரை அலங்கரி, தியேட்டரை வந்து ஆஹா ஓஹோ நாக்கு, போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் போங்க அப்படின்னு புசி ஆனந்த், கட்சியோட பொதுச் செயலாளர் மட்டும் இல்ல, அவர் ஒரு அமைச்சர் அபிஷியல், அவரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை இது வந்து இந்த மாதிரி போய் படத்தை கொண்டாடு, பால் ஊத்து, அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ஒவ்வொரு தியேட்டர்கள்லயுமே கடந்த ஆட்சியில தியேட்டருக்குள்ளேயே உன்னோட செலிப்ரேஷன் வச்சுக்கணும், வெளியில வந்துட்டாலே வழக்கு பதிவு செய்யப்படும். இப்ப இவங்க ஆட்சி தான், ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் நிலைமையை நினைச்சாலே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கு. அப்படின்னா தொடர்ந்து அந்த அமைச்சர்கள் ஜனநாயகன் படத்துக்கான ப்ரொமோஷன் வேலையை லைனா பண்றாங்க. அமைச்சர் ஸ்ரீநாத் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் அதுல இஸ்லாமிய கேரக்டர் பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் இஸ்லாமியனாவே வாழ்ந்தேன், அதுக்காக நான் இஸ்லாமியனோட தொழுகையில அர்ப்பணிச்சேன், ஒப்புக்கொண்டேன், அப்படி இப்படின்னு வார்த்தையை அள்ளி விட்டுருக்காப்புல. எனக்கு என்ன டவுட்னா, இஸ்லாமியர்களாக வாழ போறீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா எந்த படத்தையே அவங்க ஆள் எடுத்தாப்புல. ஜனநாயகன்ல கூட ஒரு சர்ச்சை நடுவில் எழுந்துச்சு, இஸ்லாமியர்களை தவறா காமிச்சிருக்காங்கன்னு ஒரு அமைப்பை போராட்டம் வேற நடத்துச்சு. இவர் இஸ்லாமியா ஒப்புக்கொண்டுட்டாப்புலையாமா, இதை நாங்க நம்பணுமாமா. இது ஒரு பக்கம் இந்த அமைச்சர். இன்னொரு அமைச்சர், நாம ஜனநாயகன் படத்தை பார்க்கறதுக்காக லீவ் போட்டு வந்திருக்கேன். இன்னும் அந்த சினிமா மோக கலாச்சாரம், ஐயோ கொடுமை. ஏங்க நீங்க போய் தாராளமா போய் படத்தையே பார்க்கலாம், லீவ் போட்டு வந்திருக்கேன்னு ஒரு கவனத்தை ஈர்க்கிற அளவுக்குலாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதுல நேற்று டிபேட் ஷோல ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு தாவேக்கு ஆதரவு சொல்றாரு, மாமன்னன் படத்துக்கு அரசு சார்பா அரசு நிகழ்ச்சி, அரசு செலவுல விளம்பரம் நடத்துச்சுன்னு பொய். இப்ப இவங்களுக்கு ஆட்சி கையில இருக்குங்கிறதுக்காக பொய். ஏதாவது ஒரே ஒரு டேட்டா, மாமன்னன் படத்துக்காக அரசு செலவுல இருந்து விளம்பரம் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரே ஒரு டேட்டா சொல்லட்டும், இந்த ஊடக தொழிலை விட்டே ஓடிடுறேன். இந்த ஊடகத்து ஓப்பன் சேலஞ்ச், அரசு செலவுல இருந்து மாமன்னன் படத்துக்கு ப்ரொமோஷன் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லட்டும். நான் இந்த இனிமே இதான் கடைசி வீடியோவா இருந்துட்டு அப்படியே போயிடலாம். பொய், வாயத்திறந்தா பொய். மாமன்னன் படத்துக்கு அப்போது இருந்த அமைச்சர்கள் எல்லாருமே அந்த படத்தை பத்தின விஷயங்கள் எல்லாருமே பேசினாங்க, எல்லாரும் படத்தை பாருங்க. ஆமா, மாமன்னன் படத்தை எல்லாரும் பார்க்கணும் தான். இப்பவும் சொல்றேன், ஓடிடியில இருந்தா 100 வாட்டி கூட பாருங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சமூக நீதி படம், அதை பார்த்தே ஆகணும், பாருங்கன்னு தான் நாங்களும் இப்பயும் சொல்லுவோம். என்ன நடா ஆடி வர சிலுக்கா படத்தெல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. இந்த படத்தை நீங்க பார்க்கலாம், அது தெளிவா சொல்ல வேண்டியதுதான். ஆனா இவங்க இப்படி ஒரு நெரேட்டிவ், இப்ப ஜனநாயகன் பக்கமா உங்களுடைய கவனத்தெல்லாம் இருக்கிறது ஒரு நெரேட்டிவ். இன்னொரு நெரேட்டிவ் என்னன்னா, அரசாங்க துறையில லஞ்சம் வாங்குறதே இல்லை, வந்து எல்லாமே நேர்மையா இருக்கு, நினைச்சா விஜயை போய் பாத்துரலாம், அமைச்சர்களை பாத்துரலாம் அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டப்படுது. உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுடைய வீட்டுல கோரிக்கைகள் இருந்துச்சுன்னா நீங்க இன்னைக்கே அமைச்சர்களை போய் நேர்ல பாக்குறதுக்கு முயற்சி எடுங்க. எத்தனை நாள் கழிச்சு அவரை பாக்குறீங்க, இல்ல பார்க்கவே முடியலையா அப்படிங்கிறத நீங்களே உங்களோட அனாலிசிஸ்ல நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அவர் வந்து சட்டமன்றத்துல தினமும் கோரிக்கைகளை கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு பொய் வேற பரவுது. எனக்கு தெரிஞ்ச அப்படியெல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டதா இல்லை. இன்னைக்கு எப்படி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ரீல்ஸ்குள்ள போறாங்களோ, கோரிக்கைகளும் ரீல்ஸா மாறி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தான் நான் ஓட்ட போட்டேன், என் வீட்டை இடிச்சுட்டாங்கன்னா விஜயண்ணா அப்படின்னு ரீல்ஸ்லயே கோரிக்கை. இதை தாண்டி இன்னொருத்த, விஜயண்ணா உங்களுக்கு தான் நான் ஓட்ட போட்டேன், ராத்திரி முழுக்க கரண்ட் இல்லைன்னு வீட்டு வெளியில நிக்கிறேன், சரி கரண்ட் இல்லை, இந்த மாசம் 200 கீழே தான் வரும், அப்ப நான் ஈவி பில்ல கட்ட வேணாம்னா 4000 ஓவாவை கொடுக்குறான்னா, என்னடா அது உனக்கு தானே ஓட்ட போட்ட, குழந்தையோட ராத்திரியில நிக்கிறேன்னு கோரிக்கை. அடுத்து, விஜயண்ணா லாஸ்ட் ஆட்சிலேயே கோட்டுக்கு 10 ரூபா வாங்கினானா, இவன் 30 ரூபா வாங்குறானா, தான் பாருண்ணா பின்னாடி பாருண்ணா, பார்க்க உன்ன மாதிரியே இருக்கா பாருண்ணா, பார்ட்டி ஃபண்டா அப்படின்னு இன்னொரு கோரிக்கை. இப்படி கோரிக்கை எல்லாமே தினமும் 3 வீடியோக்களை டெய்லி நீங்க கடந்து போயிட்டே தான் இருக்கீங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, விஜயண்ணா நான் உங்களோட பெரிய ரசிகேண்ணா,
என் பொண்ணை ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த என் மருமகன் என்னை வாயிலே குத்துறானா, ஒரு மாமியார் கூட மட்டுமரியாதை பார்க்காம அடிக்கிறானா, உடனே சிங்கப்பெண்ணை அனுப்பி வைங்கண்ணா. நான் சிங்கப்பெண்ணு கேட்டா அனுப்ப மாட்டாங்கண்ணா. நீங்க சொன்னா அந்த சிங்கப்பெண்கள் வருவாங்கண்ணா. மாமியார் மருமக சண்டை கூட கூப்பிட வராதவரா இருக்காப்ல. என்னன்னா நீங்க தாய் மாமா, என்னன்னா நீங்க வந்து சித்தப்பா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. உரிமையா கேட்கறாங்க, பதில் சொல்லுங்க. அப்ப எல்லாமே கோரிக்கையாவே ஆயிருக்கு. அப்ப நாம திருமணம் ஒரு பெரிய பட்டியலே வச்சிருந்தேன். இந்த 60 நாள்ல, கிட்டத்தட்ட 60 நாள் ஆயிடுச்சா, 50 நாள், ஆல்மோஸ்ட் 50 நாள்ல எவ்வளவு பேரு கைது செய்யப்பட்டார்கள் ஒரு பட்டியலை படிக்கிறோம். தாவேகா நிர்வாகிகள் மட்டும். ஏன், எங்க, எப்படி, யாரால, எதுக்கு அப்படின்னு பட்டியல் படிக்கிறேன் நேற்று லைவ்ல. அது மட்டும் இல்லாம அந்த கட்சி நிர்வாகிகள் எந்த அந்த ஒரு என்ன பொறுப்புல இருக்காரு, எந்த வார்டுல இருக்காருன்னு முதற்கொண்டு எனக்கு தெரியும். நான் சொல்ற பட்டியல் படிக்கணும். அதாவது நீங்க இந்த 60 நாள்ல தினமும் தாவேகா நிர்வாகி கைதுன்ற செய்தியை கடந்து போகவே முடியாது. அந்த செய்தியை பார்க்காம நீங்க கடந்து போக முடியாது. இன்று ஒரு தாவேகா நிர்வாகி கைது, கஞ்சா கடத்திய தாவேகா நிர்வாகி கைது, குட்கா கடத்திய தாவேகா நிர்வாகி கைது, கட்ட பஞ்சாயத்து நடத்திய தாவேகா நிர்வாகி கைது, இன்சூரன்ஸுக்காக வயதான மூதாட்டியை கொலை செய்த தாவேகா நிர்வாகி கைது. அடுத்து எல்லா வகையான கிரைம், கொலை, கொள்ள, கற்பழிப்பு, கட்ட பஞ்சாயத்து, போதைப் பொருள், லஞ்சம், ஊழல், எல்லா கிரைமும் பண்ணிட்டாங்க. இந்த 50 நாள்ல மட்டும் 50 பேர் மேல கைது. இப்ப அப்படியே 2ஆ பிரிக்கிறாங்க. என்னன்னா, இதுல கைது செய்யப்பட்டவர்கள் மட்டும் இருக்காங்கல்ல, இவங்களாம் யாரும் கட்சியில இருந்து எடுக்கல. அப்படியே கட்சியில இருந்து எடுத்தாங்கன்னா இவங்க எல்லாம் யாரும் கைது பண்ணல அப்படின்னு டேட்டாவோட சொல்றோம். ஆனா இங்க ஊழல் இல்ல, லஞ்சம் இல்ல. அதாவது இப்ப நம்ம வச்சிருக்க பட்டியல்ல மனசாட்சியோட சொல்லணும், உண்மையிலே இவங்க தூய சக்தி அப்படின்னா, இந்நேரம் தீய சக்தியா சொன்ன திமுகவுல இருக்க 60 பேர் தானே கைது செய்யப்பட்டிருக்கணும். நியாயமான ஒரு கேள்வியே கேட்கிறேன். திமுக ரவுடிசம், திமுக மோசம் பண்ணுது, திமுக அயோக்கியத்தனம் பண்ணுது, அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்கல்ல. ஆட்சிக்கு வந்ததுல இருந்து குறைந்தபட்சம் ஒரு 100 பேர் திமுக ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ல ரவுடிசம் பண்றதுல. ஆனா கைதானவர் எல்லாமே தாவேகா காரனா இருக்கானா, அப்ப எவன் தீய சக்தி நமக்கு தெரியும். அப்ப இந்த 3 நரேட்டிவும் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்காங்க. மக்களே ரொம்ப உஷாரா இருங்க. நீங்க கேட்க நிலையில இல்ல, இருந்தாலும் நான் சொல்லி தொலைகிறேன். அது உங்க விருப்பம். நன்றி, வணக்கம்.